டேஸ்டி குக்கர் பீஸா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் வெதுவெதுப்பான தண்ணியில் 2 ஸ்பூன் போல் சுகர், 1 டீஸ்பூன் போல் ஈஸ்ட் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் போல் விட்டுலாம். இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 200 கிராம் அளவு மைதா மாவை நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் அண்ட் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு 1 மணி நேரம் மூடி வச்சுக்கலாம். நம்ம அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தா நம்ம மாவு நல்லா இப்படி பொல்லி வந்திருக்கும். இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு பிளேட் இல்லாட்டினா பீஸா ட்ரே இருந்தால் அதில் பட்டர் ஷீட் போட்டு கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மாவை அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இதில் நான் ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுட்டேன். இது மேலே பீஸா ஸ்ப்ரெட் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பீஸா டாப்பிங்ஸ்க்கு நான் ஆனியன், குடமிளகா, மஷ்ரூம், பேபிகார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய மோசரில்லா சீஸ் போட்டிருக்கேன், நல்லா சீஸியாக இருக்குங்கிறதுக்காக. டாப்பிங்ஸ் எந்த அளவு போடுறோமோ டேஸ்ட் அந்த அளவு நல்லாயிருக்கும். கேஸ் கிட்ட ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை ஒரு 15 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு 20 மினிட்ஸ் வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான சீஸி பீஸா ரெடி. லிஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க.